ரெடி, பாடத்தை ஆரம்பிக்கலாம். தாம் தெய் தெய் தக்கதிமி தாம் தாம். எனக்கு ஆட தெரியாதுமா, தண்டபாணி சார், என்ன காப்பாத்துங்க சார், வாங்க சார். ஷோ, ஆடுங்க. எனக்கு ஆட தெரியாதே. ஆட தெரியாது? இதான் குச்சிப்புடி. இது குச்சிப்புடி இல்ல, பூச்சிக்கடி, உடம்பா இருக்குது. இதான் குச்சிப்புடி. குச்சிப்புடி என்னடா பண்றீங்க? இப்படி கை வைங்க. எப்படி? அப்படி இப்படி அப்படி இப்படி ஆடுங்க. பெங்கால் எலக்ட்ரிக் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரை கையெழுத்து போடுறவனுக்கு தேவையாதல்ல? தேவையா இதெல்லாம்? வாய முடிச்சனே. என்னையா வாய முடிங்க? வாங்கிக்கோ, அடி வாங்கிக்கோ, ஓடி வாங்கிக்கோ. இடியட், ஸ்டூபிட். ராசாடு கூட வர தட்டி. அப்பா படுபாய் பசங்களா, என்ன கொண்டு போய் மாட்டி விட்டீங்களடா. டேய் சந்துரு, ஜெகன், சண்டம், என் பொண்டாட்டி லட்சுமி கூடுறதில்ல. லட்சுமி, சந்திரா, ஜெகன் போயில சோடா வாங்கிட்டு வாடான்னு இந்த வயல என்னங்க? யார் நீங்க? மாப்பிள்ளைங்க. மாப்பிள்ளையா? யாரு மாப்பிள்ள? நீங்க யாரு? வெளியில இருந்து வந்தவன். நீ யாரும் சொல்லாம என்னமோ உனக்கு தான் சோபா போட்டு வச்சிருக்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டேன். சரி, அதான் போகட்டேன். என்ன யாருன்னு கேக்குறியா? யோ, மரியாதை இல்லாத பேசாதையா, வயசானவனா இருக்க. அவன் இவனு பேசுற பல்ல உடப்பேன். ஏன் வர்றவன் போறவனுக்கு மரியாதை கொடுக்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன யாரையும் நினைச்சுட்டு இருக்கா? அதத்தான் அப்ப புடிச்சு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னமா மரியாதையை பத்தி லெக்சர் அடிக்கிறியா? யார் நீ? நான் தான் வராக சாமி. வராக பேர் பொறுத்த நல்லாவே இருக்கு. சந்துரு என் மாப்பிள்ள, அவனைத்தான் பார்க்க வந்திருக்கேன். சந்திரு வா. மாப்பிள்ளையா? எந்த சந்திரு? இந்த வீட்டுல எத்தனை சந்துருயா இருக்கான்? விளையாடுறியா? இந்த வீட்டுல இருக்க சந்துரு தான் என் மாப்பிள்ள. சாருதான். இன்னும் கொஞ்ச நேரம் கூட என்னையே சம்மந்திடுவான். இது வந்து பால் காசு கேசுது. ஏய், பால்காரன் தொழிற்காரனா பல்ல உடைப்பேன். நான் யார் தெரியுமா? பெங்களூர்ல பெரிய லாயர். போன வந்து முதல்ல உன் மேல மான நஷ்ட வழக்கு போட ஏற்பாடு பண்றேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு உருப்படியா போய் சேரு, அப்புறம் மான நஷ்டத்தை பத்தி பேசுவோம். கெட் அவுட். கெட் அவுட்டா? எவனும் என்ன பார்த்து இது வரைக்கும் கெட் அவுட் சொன்னதில்ல. அந்த குறை உனக்கு இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கெட் அவுட். ஏ காலா, உன்ன சந்துரு என்ன சரியான மடையிடாட்டான். கண்டவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டு. ஏ காலா, என் மாப்பிள்ள எங்க? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சந்திரவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்த உடான்ஸ் வேலைகளெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. மரியாதையா வெளியே போயிடு. கெட் அவுட். மறுபடியும் கெட் அவுட்டா? அதான் தமிழ்ல சொல்றேனே. யோ, என்ன நினைச்சுட்டு இருக்க? மரியாதையா பேசு. நீ வாய முடியா? மடையா, கடையா, அறிவிட்ட ராஸ்கல், அறிவுள்ள ராஸ்கல். அரஞ்சிரும் ஒரேடில உன்னை மண்டையா புரந்துருங்க. போடாதே, என்னால முடியல. பெரிய வைக்கலாம்.
என்னங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? பண்டாரம். நானா? அவங்கள பாக்கலையா? பணத்தை எடுத்துக்க அவங்கள கூப்பிடு. Come on, come on, quick. வாங்க வாங்க. இவரை பார்த்தா கொஞ்சம் பெரிய பண்டாரமா தெரியுது. இவருக்கு ஒரு 100 ரூபாயா கூட. 100. இவங்க 100 ரூபாயா? அடையிறியா? ஆளுக்கு 50 கூடிய. 50. ஆமா 50. 50. அவங்களுக்கு 50 பத்தலையா? இன்னும் வேணுமா? கேளு கூட. மொத்தமா வச்சுக்க. இப்ப விஷயத்துக்கு வா. புண்ணியவானே, நீங்க பொண்டாட்டி பிள்ளையோட நல்லாவே இருக்கணும். சொன்ன அப்படி பொண்டாட்டிக்கு ஏற்பாடு செய்யணும். ஆட நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். மேனேஜர் அந்த போட்டோ கொடுங்க. இத வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணணும்? ஐயா சொல்றத கேளையா? சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிற பொண்ண நல்லா பாரு. ஐயோ, போட்டோ பார்த்து ரசி அப்புறம் ஐயோ ஐயா சொல்றத கேளையா சார். அதுக்கப்புறமா சாயந்தரம் இந்த கோயில் பக்கமா வர பொண்ணுங்களை நல்லா பாருங்க. நாங்க பண்டாரங்க, அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. அப்ப பண்டாரத்துக்கு துட்டு மட்டும் எதுக்கு? மேனேஜர் புடிங்க. பாக்குறங்க பாக்குறங்க. அப்படி வா வழிக்கு. இப்ப சொல்லுங்க. சில்ற பண்டாரம். யோ, அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை இந்த கோயில் பக்கம் பாத்தீங்கன்னா உடனே எனக்கு தகவல் தெரிவிக்கணும். எப்படிங்க? திரும்பி பார். போட்டோ வச்சிருப்பீங்க. என்னமோ எழுதி இருக்கீங்க. என் பேரு, கீழே என்னுடைய போன் நம்பர். அந்த பொண்ணை பார்த்த உடனே தகவல் தெரிவிச்சீங்கன்னா ஏனாம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? மூச்சு விட்டுறாத. பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் 1000. நான் அடிக்கடி இங்க வந்து போவேன். அதனால உங்களுக்கு எல்லாம் நம்பர் கொடுத்துறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. மேனேஜர், அடுத்த கோயில் எங்க? கோவில். முக்கியமான விஷயம், அந்த கோயிலும் நீங்களே வந்து நிக்க கூடாது. அங்க நம்ம பிரான்ச்சே இருக்கு. நல்ல பொண்ணு இல்ல? போமா. நான் போமாட்டேனே, இப்படி நான் உட்காருவேன். ரூபாவை போய் தொலைய மூதேவி. ஏன் இப்படி உடச்சு? பக்கத்துல உட்கார்ந்தா தப்பா மூதேவி? உங்க அப்பா வந்துட போறாமா? வரட்டும். ஏன் வந்தாத்தான் என்ன? அவன் ஒரு சொரண கெட்ட ஜென்மம். வயசு பொண்ணை இப்படி தனியா விட்டு அவன் போயிடுறான். போய் தொலைய முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். நீ என் பக்கத்துல உட்கார்ந்தா என் பொண்டாட்டி ஞாபகம் வருது. எந்திரி சனியனே. மரியாதைய சொன்னா கேட்க மாட்டேன். வரவியா மாட்டியா? மாட்டேன். என்ன நினைச்சிருக்க? எங்கிட்ட தமிழ் நீ கொன்னுடுவேன். என்ன தடுக்கூடாது. என்ன தொட்டீங்க, ஆரஞ்சு தட்டையெல்லாம் கிழிச்சிருவேன். ஐயடு, பரவாயில்ல. உங்க அப்பனை விட உனக்கு சொன்னா ஜாஸ்தி. சந்திர சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். ஏமாத்த மாட்டீங்களே? சத்தியமா? சத்தியமா நான் உன்னைத்தான் கல்யாணம் கட்டிக்குவேன். வா உள்ள. சபாஷ் மாப்ள, ரொம்ப பிரமாதம். தௌசண்ட் எக்ஸலன்ட். ஐயோ, ஏய், யார் அது? சும்மா தொலைய பொட்டோட மாமா. மாமா வாங்க 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 வாங்க. அது நான் உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்க வந்தனால தான் உண்மை இந்த காலத்தை பார்க்க முடிஞ்சது. ஒண்ணுமில்ல. ஆமா, எல்லாம் துணிச்சவனுக்கு இது ஒண்ணுமில்லதான். மாமா நான் சொல்றத கேளுங்க. இந்த பொண்ணு லட்சுமியை வச்சு உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். பேச வேண்டியதா கோர்ட்ல வந்து பேசிக்கோ. ஒண்ணு அங்க சொல்லிக்கிறேன். அட ஏன் சார் புரியாம கத்துறீங்க? என்ன திமிரு உனக்கு? சார் வாய் மூடும். உங்களை எங்க சந்திக்கிறோமோ அங்க சந்திக்கிறேன். சரி, கோர்ட்டில் சந்திப்போம். போயிட்டாரே. போனால் போகட்டும். சனியனே, ஐயோ, இனிமே நான் போய் கரடியா கத்தினால் நம்ப மாட்டாங்களே. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. கவலைப்படாதீங்க சார், நான் வேணா அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். சீ பைத்தியம். என்ன நீ இப்ப திடீர்னு தெளிவா பேசினா? நான் பைத்தியம் மாதிரிதான் பேசினேன். அதானே பார்த்தேன். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சந்திர சார், பாக்கெட்ல பபிள் கம் வச்சிருக்கீங்களா? என்னங்க பண்டாரா இல்லையா? என்ன மேனேஜர், இவன் தலைவரை கோவூர்லயும் காணும். இவன் கூட்டிட்டு போறத பார்த்தா அந்த ஆளோட சமாதிக்கே கூட்டிட்டு போடுவான் போல் இருக்கேன். சும்மா இருங்க. உங்க தலைவர் எப்படியா இருப்பாரு? அவர் பேர் என்னையா? பூதலிங்கம். பூதலிங்கமா? அப்ப இப்படியெல்லாம் இருப்பாரு? ஊர் சொத்தத்தினா வேற எப்படி இருப்பான்? எம்பையா இருக்காரு. சொல்லியா? என்ன சாராயம் ஊத்திட்டு போறான்? வணக்கம் தலைவரே. தலைவரே தலைவரே, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. தலை மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்னத்தையும் காணோம். அதான் தலைவர். வணக்கம். என்ன அது உடம்பெல்லாம் புடிச்சு விடுறாங்க? கோயில் செங்கங்கள்ல ஒரே குழப்பம். ஒரு கொலை. என்னது?
அது விஷயமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தை விடுங்க, எங்க விஷயம் என்னாச்சு? உங்க பேர் தானே மன்மதன்? எங்க பேர் மன்மதன் இல்ல, என் பேர் மன்மதன். திருவில்லிக்கேணி மயிலாப்பூர் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோமே. உங்க விஷயம் சின்ன விஷயம். செலவுக்கு ஒரு சின்ன தொகை 5000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. சின்ன தொகையாமே கொடுத்துடலாமா? கொடுத்துறாங்க. எப்படியாவது கனவுக்கு நீ தேடி கண்டுபிடிச்சிருங்க. முடிஞ்சிடும். அதோ தாங்க போட்டோ. நல்லாவே இருக்கும். நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும். அப்போ சிஷ்யன் அனுப்புங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுறேன். சிஷ்யா கூட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அது 5000 சேர்த்து ஒரு 50 ரூபாய் தரேன். அதை வச்சு ஒரு பொய் பல்சத்தை வாங்கி போட்டுங்க. சிரிச்சா பயமா இருக்கு. வந்துருங்க. அந்த பொண்ணு கரெக்டாடா. நிஜமாவா சொல்றீங்க? நீ எந்த பண்டாரியா பேசுறது? கோவில் பண்டாரமா? லைசன்ஸ் நம்பர் 9 நடத்து. நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப. என் கடவுள் கண்ணி கிடைச்சா? என் சொப்பன சுந்தரி கிடைச்சாயா? கண்டிப்பா தெரியுமா? நான் போட்டோல காமிச்ச அதே பொண்ணு தானா? நிக்குதா? உட்காந்துற போகுது. எப்படியாவது கடத்திட்டு வந்து. ஆமா, இதெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. ஐயோ பொம்பல் இருக்கேன்னு பாக்காதியா? அதுக்கு தனி ரேட் தரேன். ஒரு மாசம் ஃப்ரீயா தீபூதி தரேன். எங்க வேணா பூச்சிக்கோ. என் கடவுள் கண்ணி காய்ச்சா? அப்படியா? எனக்கு எல்லாம் பட்டாரம் பட்டாரம். பயப்படாத, நம்ம டாக்டர் தான் கொடுக்குறாரு. தெரியாத பட்டாரம். நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. நீ என்ன பண்ற? அந்த பொண்ணை கடத்திட்டு நேரா திரும்ப என் பழைய பங்களா இருக்குல்ல, அங்க கொண்டாந்து. என்ன யாரும் ஒரு இடமும் தெரியாம இருக்கனே. உனக்கு தெரியாது அந்த இடம். உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அப்ப நீ ஒண்ணும் பண்ணாத. பொண்ணை வச்சுக்க. நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அங்கே மேனேஜர் வருவாரு. அப்ப பொண்ணை வச்சுட்டு மேனேஜரை கடத்திட்டு போடு. இல்ல பொண்ணை மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சியா? ஐயோ, பணத்தை பத்தி ஏன் கவலைப்படுற? தாராளமா கொடுத்து அனுப்புறேன். நிறைய கொடுத்து அனுப்புறேன். நிறைய வரும், நிறைய வரும். தேங்க்யூ பண்றாரு. தேங்க்யூ. இன்னும் எனக்கு அப்பா கிட்ட பணத்தை வாங்கிக்கோ. போட்டு விருக்கம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. போ. கிட்னாப்பிங் இட்ஸ் a very serious crime. எனக்கெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கே என் சொப்பன சுந்தரிக்கு எனக்கும் ஜாம் ஜாம் கல்யாணம் நடக்கணும். பணத்தை செலவைங்க. ஜாம் ஜாம் ஏற்பாடு செய்யுங்க. நாதஸ்வர செட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க. பேண்ட் செட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த பேண்ட் வேணாம், நீங்களே வாசிக்கணும். மேனேஜர் இன்னும் ஏன் போல? எந்த மடைய உன்ன போக சொன்னா? வேணாம், நானும் கூட வரேன். சுந்தரி 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 சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி. மிஸ்டர் மன்மதன், நீங்க உங்க சூப்பர் சுந்தரி யாருன்னு சொல்லலையே. போங்க டாக்டர், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாத. ஏன்? சைக்கிள் சைக்கிளியா? ஏன் இருக்கிற? அந்த பொண்ணோட போட்டோ டாக்டர் காமி. டாக்டர் டாக்டர், நீங்க எங்க வெளியூர்லாம் போலியே? நான் இன்னைக்கு நைட்டு டிம்பக்டு போறேன். டிம்பக்டு தானே? போற வழியில விருகம்பாக்கம் வந்து சாப்பிட்டு போயிடுங்க. சரிதா போச்சு. தேங்க்யூ மேனேஜர். கம்